இது வந்து ஒரு பேரிடர், மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பாதிப்புல ஆண்டாண்டு காலமா நம்ம மாவட்டம் பாதிக்கப்பட்டோம். நீங்க பாதிக்கப்படல? இங்க இருக்கிற எத்தனை பத்திரிகையாளர் வீட்டுல யார் வீட்லயும் தண்ணி வரல? அமைச்சர், சீனியர் எம்எல்ஏ எனக்கு தகவல் சொல்லாம என் மாவட்டத்துக்குள்ள எப்படி வரலாம்? என் தொகுதிக்குள்ள எப்படி வரலாம்? யாரா கூட இருங்க, ஏரி உடஞ்சு போச்சு, உள்ள வந்து போச்சு, ஆத்து உடஞ்சு பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் வெள்ளத்துல இருக்கிறாங்க, பார்க்க போவோம் அப்படின்னா இல்ல எனக்கு நேரம் இல்லை. உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்ம ஐயா வேல்முருகன் அவர்களை பத்தி தான் இந்த காணொலியில் பேச போறோம். திமுக தொடர்ந்து இவரை புறக்கணிக்கிறதாகவும் இவரோட கருத்துக்களை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, பேசவே விட மாட்டேங்கிறாங்க. சட்டப்பேரவையில நம்மளோட கருத்தை தெரிவிக்கணும்னா டைம் முடிஞ்சு போச்சு, மீறி இல்லைங்க எனக்கு பேச நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்னா 5 நிமிஷத்துல பேசு, 2 நிமிஷத்துல பேசு, 3 நிமிஷத்துல பேசுன்னு என்னை புறக்கணிக்கிறாங்க. அதுவும் நான் 7 செகண்ட்ஸ் பேசணும்னு எதிர்பார்க்கிறார் பேரவைத் தலைவர். என்னோட மக்கள் பிரச்சனைய 2 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல பேச முடியுமா? மீறி நான் பேசினா திமுக மூத்த தலைவர் பசிக்குதியா உட்காருங்கிறாங்க. மூத்த அமைச்சர்கள் பசிக்குதுப்பா உட்காரியா அப்படின்னு ஒரு மூத்த அமைச்சரே ஒருமையில சொல்றாரு முதலமைச்சர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. அந்த நக்கல், நையாண்டி, கேலி, கிண்டல். சட்டமன்றம் என்பது 7 கோடி மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சட்டமன்றம். எனக்கு அங்க கோபம் வருது, எனக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஐயா வேல்முருகன் பேசுறாரு. வாஸ்தவம் தானே? வாஸ்தவம் தாங்க. கூட்டணி கட்சியில் இருந்துட்டு கூட்டணி கட்சி தப்பா பேசினா உங்களுக்கு எப்படி பேசுறதுக்கு டைம் கொடுப்பாங்க? இப்ப சமீபத்துல வெள்ளத்துல ஒரு பாலம் அடிச்சுட்டு போச்சு, அதை பத்தி நீங்க தப்பா சொல்லியிருக்கிறீங்க. வெள்ளத்தினால அடிச்சு போயிருச்சா ஊழலால அடிச்சு போயிருச்சான்னு கேள்வி. அது அந்த கான்ட்ராக்டர் கண்டிப்பா எத்தனை கோடிக்கு எடுத்தானோ அத்தனை கோடி ரூபாய் செலவிட்டு அந்த பாலத்தை கட்டல. அதுல மிகப்பெரிய தொகையை அவர் லாபம் பார்த்தாரு. அதனால தரம் இல்லாம கட்டப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் பூரா அதை வேடிக்கை பார்த்துட்டாங்க. ஆமா, நான் தான் ஓப்பனாக சொல்றேன். அது ஒரு நல்ல மனிதராக இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு நல்ல மனிதராக இருக்கக்கூடாது. அது தண்ணி நிறைய வந்ததுனால அந்த பாலம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, அப்படித்தான் இங்க பேசணும். நீங்க இருக்கிறது திமுக கட்சி, ஆளுங்கட்சி, அவங்களுக்கு எதிர்வினையா பேசக்கூடாது இல்ல. அப்புறம் இன்னொரு கருத்து சொல்றீங்க, ஏன் மக்கள் வெள்ளத்துல பாதிச்சுட்டாங்க, கட்டண துணிமணி மட்டுமே அவங்களுக்கு மிஞ்சியது, அவங்க எப்படி மக்கள் இருப்பாங்க, அவங்க நிவாரண நிதி வேணும். கடலூர் மாவட்டம் பாலூர் பகுதியில் நிவாரணம் கிடைக்காத 14 கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறார். அவங்களுக்கு உடனடியே நிவாரணம் கொடுக்கணும்னு கேக்குறீங்க, அது எப்படி தருவாங்க? அப்புறம் வெள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்க பார்க்கும்போது வந்துட்டாருப்பா நம்ம எம்எல்ஏ பத்தி என்ன பிரயோஜனம், எதுக்கு இவரெல்லாம் வராது, நம்ம இருக்கிறோமா செத்துட்டுமான்னு பார்க்கறதுக்கு வராது அப்படின்னு கேட்கறாங்கன்னு மனசு வலிக்குதுங்கிறீங்க. அப்படித்தான் கேட்பாங்க. அதை நீங்க செலுத்திக்கிட்டாதான் கூட்டணி கட்சியில பயணிக்க முடியும். அதை நீங்க ஓப்பனா சட்டப்பேரவையில பேசினா எப்படிங்க உங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுப்பாங்க? மழை வெள்ளம் என் தொகுதியில் ஏற்பட்டிருக்கு, இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்றேன், பேச விடல. ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ, அந்த கூட்டணி கட்சி என்ன சொல்லுதோ அது போல பயணிக்கணும். நீங்க அந்த சுயமரியாதை தான் முக்கியம், எனக்கு தன்மானம் தான் முக்கியங்கிறீங்க. பதவி போனா போயிட்டு போகுது, என் மக்கள் முக்கியங்கிறீங்க. அப்படி எல்லாம் பேசினா உங்களை ஒதுக்குவாங்க, உங்களுக்கு பேச டைம் தர மாட்டாங்க. ஒரு கூட்டணி கட்சி தலைவர், ஒரு அமைச்சர், சீனியர் எம்எல்ஏ எனக்கு தகவல் சொல்லாம என் மாவட்டத்துக்குள்ள எப்படி வரலாம்? என் தொகுதிக்குள்ள எப்படி வரலாம்? நீ யாரா கூட இருங்க, அதை பத்தி எனக்கு என்ன கவலை? என் தொகுதிக்குள்ள துணை முதல்வர் வராரு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, அவரு பாட்டுக்கு நேரம் பார்வையிட்டு போறாரு, அது எப்படி என்கிட்ட சொல்லாம வரலாம்? யாரா இருந்தா என்ன, என்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும். அப்படி எப்படிங்க நீ பேசலாம்? ஒரு கூட்டணி கட்சி வரீங்க, வரும்போது நான் அவங்களை போய் கூப்பிடுறேன். பகண்டையில ஏரி உடஞ்சு போச்சு, உள்ள வந்து போச்சு, ஆத்து உடஞ்சு பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் வெள்ளத்துல இருக்கிறாங்க, பார்க்க போவோம் அப்படின்னா இல்ல எனக்கு நேரம் இல்ல. இப்ப இது எப்படி மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கை? இப்படி எல்லாம் பேசினா உங்களுக்கு டைம் கொடுப்பாங்களா? அவங்க உங்களை ஒதுக்குதான் பார்ப்பாங்க. என்னடா நம்ம கூட்டணி கட்சியில ஒரு நல்லவனா, ஒரு நியாயமான ஒரு எம்எல்ஏவா, ஒரு நியாயமான மனிதனா அப்படின்னு எங்களுக்கு வருத்தம். அப்போ உங்களுக்கு பேச டைம் கொடுக்க மாட்டாங்க, உங்களை ஒதுக்குத்தான் பார்க்கணும், உங்களை ஒதுக்குத்தான் பார்க்குவாங்க. நீங்களே சொல்றீங்க, என் மக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் நான் எவ்வளவோ கொடுத்துருக்கிறேன், என் வீட்டு வித்துலாம் கொடுத்துருக்கேன், இதுக்கு மேல எனக்கு வித்து கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லைங்கிறீங்க. சரி, அப்படியே 3 லட்சம் மக்களுக்கு வேல்முருகன் ஏற்கனவே மழை வெள்ளத்தை தான் பண்ருட்டி விட்ட மாரவாடி கிட்ட வித்து செலவு பண்ணி மக்களுக்கு நிவாரணம் வழங்கிட்டேன். இப்ப விற்கிறதுக்கு என்கிட்ட வீடும் இல்லை. அப்படியேப்பட்ட தலைவர்லாம் இங்க வச்சுக்க மாட்டாங்க, கை காசு போட்டுலாம் இங்க பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு பேச டைம் கொடுப்பாங்க? என்னங்க ஏன் நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? ஆளுங்கட்சிக்கு சாதகமா பேசணும், அவங்க பண்ற தப்பெல்லாம் பார்த்தும் பார்க்காம நடந்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. என் மண்ணின் நல்ல ஒரு தலைவராக இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.